கால்வாயில பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வருகின்ற சூழலை உருவாக்கி கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அடையாறு பேசின், கோவளம் பேசின் மற்றும் கொசத்தலை ஆறு பேசின் ஆகிய 3 பெரிய திட்டங்களை 5 ஆண்டுகள் முடிக்கின்ற வகையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கு அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு 2021 வரை இன்றைக்கு மழைநீர் வடிகால் திட்டத்தை நிறைவேற்ற சொன்னாங்க. இது வரைக்கும் நிறைவேற்றல. ஊழல் செய்வது தான் இந்த ஆட்சியுடைய முதன்மையாக இருக்குது. சைதாப்பேட்டை அரசு ஊழியர் வாடகை குறிப்புகள் புதியாக கட்டப்பட்டு இது வரைக்கும் அவளுக்கு வழங்கலை. அதே போல் ஓய்வூதியம் வழங்கல் துறை உள்ளிட்ட மாநில அரசு துறையான அம்மா வளாகம் சென்ற பெயரிட்டு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் இது வரைக்கும் பேராசி அன்பழகன் மாளிகை என்ற ஸ்டெக்கர் ஒட்டி விடிய அரசு இருந்துச்சு. சிந்திச்சு பாருங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக ஆட்சியில் 526 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 1/4 அறிவிப்பு தான் இது வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க. மீது எதுவுமே நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? அதே போல ரேஷன் கடையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ போடுறாங்களா, போட்டாங்களா? எதுவுமே செய்யல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சிறுமிக்கு பாதுகாப்புல, பெண்களுக்கு பாதுகாப்புல, ஆயாமார்களுக்கு கூட பாதுகாப்பு. அவ்வளவு மோசமான கீழ்த்தரமான ஆட்சி இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எல்லா வீதியிலையும் சந்து பொந்து எல்லாமே கஞ்சா அமோகமா விற்குது. இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலும் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றது திமுக நிர்வாகி. அதனாலதான் கஞ்சாவை இன்றைக்கு அறவா ஒழிக்க முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் இன்றைக்கு நகரத்திலிருந்து கிராமம் வரை கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை நடமாட்டம் இல்லாம பார்த்துக்கும். இந்த போதை ஆசாமியாக தான் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினம் பத்திரிகை ஊடகத்தை திறந்தீங்களா, இதுதான் செய்தி. ஏற்கனவே வர்ற செய்தியெல்லாம் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு தான் நிலவரம் டிவியில் குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எவ்வளவு பிடிச்சோம், நிலவரம் என்ன அப்படிங்கிற செய்தி இந்த ஆட்சியில் வந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி வேணுங்களா? அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடையில் பீக் அவர் மின் கட்டணம் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல நகரத்தில் இருக்கிற வீடுகளுக்கு 100% வீட்டு வரி. அதிமுக ஆட்சி இருந்த விட திமுக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்காங்க. 2 ஆண்டுல 12% உயர்த்திட்டாங்க. அப்போ 112% வரி கட்டணும். கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. அதே போல குடியிருக்கு வரி உயர்வு. நாட்டில் குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசு. இதை விட கேவலம் என்னன்னா டாய்லெட் பராமரிப்பு. டாய்லெட்டை பராமரிக்கிற அதுக்கு டெண்டர் விட்டாங்க. அதுல கூட கமிஷன் அடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. கேவலம் இல்ல, அதை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் செதுச்சு பாருங்க. இன்றைக்கு திரு கருணாநிதி குடும்பம் வளமா இருக்க வேணும். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இது நாட்டுக்கு தேவையா? வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். விலைவாசி குறைய வேண்டும். போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டாந்தோமோ அதெல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம், மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம், தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தோம், விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இப்படி அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உடைய பொன்னான வாக்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று அறிவித்தார். செந்தமிழன் நல்லவர், வல்லவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். அப்படி அன்பான மக்களிடத்திலே அன்பாக பழகக்கூடிய அற்புதமான மனிதர். அவருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.